குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் இந்திய தேசிய அணி கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? சார், இப்போ பரந்தூர் பசுமை விமான நிலையத்தில் கடும் எதிர்ப்பு தாண்டியுமே அதில் நிலம் சேகரிக்கக்கூடிய பணி தொடங்கியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? டெல்லியில் விவசாயிகள் போகிறாங்கன்னா அதுக்கு நாங்கள் திமுக போய் ஆதரிப்போம். தமிழ்நாட்டில் விவசாயிகள் போகிறாங்கன்னா அவங்களை எந்த அளவுக்கு ஒடுக்கி அடக்கி அந்த நிலங்களை அபகரிக்குமோ அதை செய்வோம். டெல்லியில விவசாயிகள் எதுக்காக போராடினாங்க? நிலத்தை எடுத்தாங்கன்னா போராடினாங்க. அவங்க மல்டிநேஷனல் கம்பெனிகளுக்கு விலை பொருள்களை அவன் தான் நிர்ணயம் பண்ணுற ரேட்ஸா அப்படின்னு சொன்னதுனால தான் விவசாயி பயிர் பண்ணி விவசாயத்திலேருந்து அறுவடை பண்ணுவான். ஆனால் அதை கொள்முதல் பண்ணுறது கார்பரேட் கம்பெனி. அவன் தான் பண்ணி அவன் தான் விலை நிர்ணயம் பண்ணுவாங்கிற மாதிரி உலகம் பூரா அதே மெத்தடு, அதே தான் இந்தியாவின்னு சொல்லி 3 விதமான சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை எதிர்த்து தான் போராட்டம் பண்ணாங்க. போராட்டம் பண்ணி 1000 பேர் செத்து போயிட்டாங்க. என்னமோ லேசா தட்டப்பூச்சியில கண்ணி கட்டுற மாதிரி டெல்லியில போராட்டம்னா போவோம், அது தருவோம். என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க தான்? இதெல்லாம் தப்பு. இல்லை, அந்த வேளாண் திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த வேளாண் திருத்த சட்டத்தில் கார்பரேட் முதலாளிகளுக்கு அதிகமான சலுகை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தை ஆரம்பித்தாங்க. அந்த போராட்டத்தை நம்ம எதிர்க்கல, இவங்களும் எதிர்க்கல, ஆதரிக்க அந்த விவசாயிகள் பக்கம் நின்று. ஏன்னா அவங்களுடைய அந்த உயிர்நாடி பிரச்சனைக்கு நாம ஒட்டுமொத்த இந்திய மக்களும் துணை இருந்தாங்க. நீங்கள் ஆதரிச்சு திமுக ஆதரிச்சிங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை ஆதரித்த மாதிரி ஏன் இங்கே பரந்தூர் விமான நிலைய விஷயத்தில் இடம் கையகப்படுத்துகிற விஷயத்தில் அந்த விவசாயிகள் எதிர்க்கிறாங்க இல்லையா? எதிர்க்கும் போது அந்த விட்டுட்டு இப்போ இந்த கூட்டாளி விஜய் சொல்கிற மாதிரி போய் மெரினா பீச்சில் போய் விமான நிலையத்தை ஆரம்பிக்க வேண்டியதானே? ஏன்னா வெவ்வேறு நாடுகளுக்கு நீங்கள் தான் சுற்றுப்பயணம் போகிறீங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் விமான நிலையங்கள்லாம் கடற்கரை ஓரமாகவும் கடற்கரையிலேயே கொஞ்சம் மேலே போட்டு கடற்கரை மேலேயே கூட விமான நிலையங்கள் வச்சு அப்படி ஏதாவது ஒரு புதுமையை காட்டுங்க. அதை விட்டுட்டு விவசாய நிலையம் தான் நொட்டணும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ இதுக்கு தானே இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்றீங்க நீங்கள்? அதானி, அம்பானி, பாஜக, ஆர்எஸ்எஸ், பாயாசம், பாசிசம் எல்லாமே பேசுறீங்க. இப்போ அவனுக்கு தான் நீங்கள் இப்போ பட்டுக்கம்பளை வச்சு வர வைக்கிறீங்க. யாரு? அதானியுடைய குடும்பம் தானே இப்போ பரந்தூர் விமான நிலையத்தை வாங்கியிருக்கு. தனியார் இதுதான். அரசு, மத்திய அரசு இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கலாம். மத்திய அரசு மாநில அரசும் மத்திய அரசும் முடிவு பண்றாங்க. ஏன்னா ஒருத்தர் இப்போ உங்க இடம் இருக்குன்னா ரிஜிஸ்டர் பண்ணும்போது கீழே இருக்கும், அரசுக்கு எப்போ தேவைப்பட்டாலும் கொடுத்துடணும். நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் நம்ம ஏற்றுக்கலாம். இது ஒரு தனியார் நிறுவனம். ஆனால் விமான நிலையம் வர்றது ஒரு நல்ல விஷயம் தானே? டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே போகும்போது அதுக்கு அடாப்ட் ஆகுறது நல்ல ஒரு விஷயம் தானே? ஆமாம், அதாவது விமான நிலையம் வர்றது நல்ல விஷயம் தான். விவசாய நிலத்தெல்லாம் அழிச்சு கார்பரேட் கம்பெனிகள் உருவாக்குறது நல்ல விஷயம் தான். விவசாய நிலத்தெல்லாம் பிளாட் போட்டு விற்கிறது எல்லாமே நல்ல விஷயம் தான். அப்புறம் விவசாயிங்க காட்டிலையும் மலையிலையும் கோவை புந்துகளையும் போய் பண்ணுவீங்க. சொல்லுங்க, நீங்க தானே திராவிட மாடல் அரசு, உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டான அரசு. இது உழைக்கும் மக்களுக்கான அரசு, இது விவசாயிகளுக்கான அரசு. இப்படியெல்லாம் பில்டப் பீத்திக்கிட்டு யாரு தேர்தலுக்கு முன்னாடி. இப்போ ஆட்சிக்கு வந்த உடனே ஏன் இப்படி ஒடுக்குமுறையை கையாளுறீங்க? அந்த மக்கள் விரும்பல. நீங்க என்ன பண்ணணும்? சரி, அப்படியே விரும்புறாங்க, உங்களுக்கு அந்த இடம் தான் வேணுமா? 2 அதாவது 100 ரூபாய் பொருள் 200 ரூபாய் கொடுத்து வாங்குங்க. அதான் கிட்ட இல்லாத காசா? மன்னிக்கணும். அந்த விவசாயிகளை என்ன பண்ணுவாங்க? சரின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்த விட்டு வேற ஒரு விவசாய இடத்தை வாங்கி நம்ம பயிர் வச்சுக்கலாம் நினைப்பாங்க. நீங்க கேட்கறது என்ன? 50% லேண்ட், அதாவது 100 ரூபாய் பொருள் 50 ரூபாய் கேட்குறீங்க. 2வது உங்களுடைய திட்டம் என்னன்னா அந்த விமான நிலையம் ஆரம்பிக்கிறாங்களே அதை சுற்று வட்டார கிராமங்களே சுற்றி வளைச்சு வாங்கி போட்டாங்க ஏற்கனவே. புரிஞ்சுங்களா? அப்போ அங்க விமான நிலையம் வந்தாதான் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய நிலம் இவங்க வாங்கி வச்சிருக்காங்க திமுக அன்கோ. அதெல்லாம் வேல்யூ கூடும். சென்டே 50 லட்சம் 1 கோடிக்கு போகும் சென்டே. புரியுதுங்களா? அப்போ என்ன, இந்த விமான நிலையம் வர்ற அது அந்த இடம் ஏற்கனவே கூட 50 லட்சம் ரூபாய் போகும். பரந்தூர்ல பசுமை விமான நிலையம் வரதுக்காக நிலம் சேகரிப்பு பணியெல்லாம் தொடங்கி இருக்கு. ஸோ இதை எதிர்க்கிறாங்க. அங்க இருக்க விவசாயிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, விவசாய நிலத்தை விட்டுட்டு மற்ற இடத்த நீங்க விமான நிலையத்தை ஆக்கிங்க, அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க சொல்ற மாதிரி அங்க ஒரு 1000 ஏக்கர் தான் விவசாய நிலமே இருக்கு. அந்த 1000 ஏக்கரை விட்டுட்டு மற்ற இடத்துல விமான நிலையம் பண்ண வேண்டியதானே? அவர் கேட்டதுக்கு பதில் நான் சொல்றேன். அவர் என்ன சொன்னாரு? 100 ரூபாய் விற்கிற பொருளை
200 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதானேன்னு கேட்டாரு. அவருக்கு வந்து அதனுடைய அர்த்தம் அந்த இது முழுமையா அவருக்கு தெரியல. தவறு இல்லை, அவர் அது சம்பந்தமா தெரிஞ்சுக்கிறதில்ல. நான் அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா மார்க்கெட் வேல்யூ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சேனல் பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் வேல்யூ அங்க வந்து சதுரடி வந்து 1000 ரூபாய் போகுதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா பாருங்க, ஒரு இடம் இருக்கும், இந்த பில்டிங் இருக்கும், இது வந்து வெளி மார்க்கெட் 10 கோடி ரூபாய் போகும். இந்த பில்டிங் உதாரணத்துக்கு மார்க்கெட் வேல்யூன்னு சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, இது பாத்தீங்கன்னா 1 கோடி கூட போகாது. நாம பாருங்க மார்க்கெட் வேல்யூட நாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. மார்க்கெட் வேல்யூங்கிறது வேற சார், பதிவுத்துறை ரேட்டுங்கிறது வேற. பதிவுத்துறை ரேட்டை நான் சொல்லல. பதிவு அலுவலகத்துல என்ன ரேட்டுக்கு பத்திரம் பதிவு பண்றீங்களோ அந்த ரேட்டை நான் சொல்லல. மார்க்கெட்ல என்ன ரேட்டுக்கு வியாபாரம் நடக்குது நீங்க தீர்மானிக்கிறீங்க. இப்ப இடம் இந்த பில்டிங் எந்துங்க, நீங்க வரீங்க, இந்த இடம் எனக்கு வேணும், கொடுக்க மாட்டேன், இல்ல எனக்கு வேணும்னா அடம் பிடிக்கிறீங்க, நான் சொல்ற ரேட்டை கொடுத்துட்டு வாங்கிடுவோம். அப்படிதான் பண்றோம். அது எப்படி சார் சரி வரும்? இப்ப காலங்காலமா அங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அரசாங்கத்துக்கு சொந்தம் வேணும்னு ஆனா அரசாங்கத்துக்கு சொந்தம் வந்து 1500 ஏக்கர் தான் சொல்றாங்க. நீங்க மொத்த இடத்தையும் வந்து ஆக்கிரமிக்கிறது எப்படி சார் சரியாகும்? மக்கள் தான் அறிவாளிங்க, நாங்கெல்லாம் முட்டாளு. மொத்தம் 5000 ஏக்கரால வந்து 3500 ஏக்கரா புறம்போக்குல இருந்து புரிஞ்சுக்கோங்க. 3500 ஏக்கரா புறம்போக்கு, 1500 ஏக்கரா தான் இது. 800 ஏக்கரா எடுத்து அப்ப அந்த 3500 ஏக்கர்லயே விமான நிலையத்தை வந்து நீங்க அமைச்சுக்கலாம்ல, உள்ளூர் மக்கள் எல்லாம் போயிட்டு வர மாதிரி. பண்ண முடியாது. இது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பண்ணணும். இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஏர்போர்ட் வந்து இதை பண்ணணுங்கிறதுக்காக தான் பரந்தூர் விமான நிலையம். அதுக்கே சார் நீங்க விவசாய நிலத்தை வந்து சூஸ் பண்றீங்க. விவசாய நிலம் யார் சூஸ் பண்ணா? இதெல்லாம் ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி த்ரூஅவுட் தமிழ்நாடு பூரா ஆய்வு. அங்க இருக்க மக்களே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மக்கள் எதைத்தான் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டான், மக்கள் எல்லாத்துக்கும் தான். ஆனா இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாருமே போராடி தானே ஒரு விஷயத்த வாங்க வேண்டியதா இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்களுக்கும் அந்த ஏர்போர்ட்டுக்கும் சம்பந்தம் இல்ல. புரிஞ்சு அதான் கணக்குல உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னா அப்ப மக்களுக்காக போராட வேண்டியதானே. எங்களுடைய என்ன எதுவுமே சட்டத்துக்கு தெரியாம அவருக்கு சட்டம் தெரியல, உனக்கு சட்டம் தெரியல. நாங்க வந்து ஒன்றிய அப்ப வந்து மக்களுக்காக பேசினா வந்து சட்டம் தெரியலன்னு சொல்றீங்களா? இந்த இடம் வந்து ஒன்றிய அரசுக்கு நம்ம ஏர்போர்ட்டுக்கு நம்ம எடுத்து கொடுக்குறோம். ஏர்போர்ட் டெவலப் பண்றது மாநில அரசுல டெவலப் பண்றாங்க, மாநில அரசுக்கு உபயோகப்படுது. அதே சமயத்துல வந்து இது பண்றது எல்லாமே ஒன்றிய அரசு தான். மாநில அரசுக்கு உபயோகப்படுது சரி, அங்க இருக்க மக்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கா? மக்களுக்கு அந்த மக்களுக்கு 100 பேருக்கு பிரயோஜனம் இல்லைன்னா 1000 பேருக்கு 12000 பேர் சார் 100 மக்களா இருந்தாலும் மக்கள் தானே. மக்கள் தான். அவங்களுக்கு ஒன்னும் சும்மா போக சொல்ல. 100 ரூபாய் இடத்துக்கு 300 ரூபாய் கொடுக்குறோம். 100 ரூபாய் பெருமானம் உள்ள பொருளுக்கு 300 ரூபாய் கொடுத்து வாங்குறோம். அதுல என்ன கஷ்டம்? இது வேற அரசியல் பண்றான், தூண்டுதல். இப்ப நீங்க வந்து ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அந்த வீடு வந்து ஒருத்தர் எனக்கு வேணும்னு கேக்குறாரு, அது வந்து 1 லட்சம் வீட்டை வந்து நான் 5 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா நீங்க வித்துருவீங்களா? தனியாருக்கு இல்ல, அரசாங்கத்துக்கு கேட்டா கொடுத்தாகணும். நான் அரசாங்கம் கொடுத்தாகணும். எல்லா சொத்துமே அரசாங்கத்துக்கு தான் சம்பந்தம், சொந்தம். அரசாங்கம் என்ன கேக்குதோ அப்ப கொடுத்துதான் ஆகணும். சும்மா அரசாங்கம் எது கேட்டாலும் கொடுக்கணும் அப்படின்றது என்ன சார்? சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்துருக்குமா? என்ன தீர்ப்பு கொடுத்துருக்குன்னா அங்க மார்க்கெட் வேல்யூ சார் 1000 சட்டங்கள் வந்து கொண்டு வரலாம், ஆனா மக்களுக்கு வந்து அது எப்படி சார் ஏத்துக்க முடியும்? என்ன மக்கள் இப்ப விவசாயத்தை அழிச்சு நீங்க ஏன் வந்து அது பண்ணணும்? என்னத்தை அழிக்கிறோம்? விவசாயம் 5000 ஏக்கரால சார் எல்லா இடத்துலயுமே நீங்க என்ன சொல்றீங்கன்னா விவசாயத்தை நாங்க அழிக்கலன்னு சொல்ல, ஆனா ஆல்மோஸ்ட் அழிஞ்சிருச்சு இல்லையா? அழிக்கிறாங்க இல்ல. அந்த இடத்துல வந்து ஒரு போகம் தான் விவசாயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இடத்தை தெரியாம பண்றீங்க. ஒரு போகம் தான் விவசாயம். ஒரு போகமா இருந்தாலும் விவசாயம் தானே. விவசாயம் தான். ஒரு போகம் விவசாயம் பண்ணி எந்த விவசாயி வசதியா வாழ்ந்துட்டு இருக்கான்? பாமனம் கூட இல்லாம தான் தெரியுறான். அதுக்கு யார் சார் காரணம்? அதுக்கு விவசாயி தான். நெல்லுக்கெல்லாம் சரியான விலையை வந்து அரசு வந்து நிர்ணயிக்காததுக்கு தானே அதுக்கு காரணம். 1450 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு குண்டால் அரசுக்கு. அரிசி இதுக்கு அது வந்து பத்தலன்னு வந்து விவசாயிகள் கொந்தளிச்சுட்டு இருக்காங்களே. அது உனக்கு எல்லா வந்து பத்தாதுமா, எது வந்தாலுமே பத்தாது. உனக்கு நீ வந்து ராஜாவா வாழணும்னு நினைச்சா பத்தாது சார். அப்படி இல்ல, விவசாயிகள் வந்து சாப்பாட்டு கூட வழி இல்லாம தற்கொலை எல்லாம் பண்றாங்க இல்லையா? விவசாயிகள் தான் கடன் தொல்லையால தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிறாங்களே சார். நீங்க எவ்வளவு அரிசி கொடுக்குறீங்க? ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்காங்கன்னா நீங்க கொடுக்குற 10 கிலோ அரிசியை வச்சு வந்து சாப்பிட முடியும். 20 கிலோ கொடுக்குறோம். 20 கிலோ எத்தனை பேர் சார் சாப்பிட முடியும்? அவன் வீட்டுக்கு வருஷம்லாம் சும்மா
உட்காந்துட்டு திங்கணுமா? அதான் வரி வாங்குறீங்கல்ல வரி வாங்கினாக்க எல்லாமே என்னத்துக்கு வரி கொடுக்குற நீங்க? சார் ஒரு சும்மா நீங்க போய் ஒரு கடையில ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு சப்பாத்தி சாப்பிடுறீங்கன்னா கூட 2 ரூபாய் 50 பைசா வந்து டாக்ஸ் நாங்க கட்டுறோம். டாக்ஸ் வாங்குறது தமிழ்நாடு அரசுக்கு வருது, மாநில அரசுக்கும் கட்டுறோம், மத்திய அரசுக்கும் கட்டுறோம் இல்ல. மாநில அரசுக்கு வெறும் 9 பைசா, புரிஞ்சுக்கோ. மற்றதெல்லாம் ஒன்றிய அரசுக்கு போகுது. அதுவே தெரியாம தான் நீங்க எல்லாம் பேசுறீங்க. சார் பில்லுல தெளிவா போடுறாங்களே, இந்த ஜிஎஸ்டி இவ்ளோ காசு கொடுக்குறோம், மாநில அரசுக்கு இவ்ளோ ஜிஎஸ்டி. என்ன போடுங்க, மாநில அரசுக்கு எத்தனை சதவீதம் போட்டுருக்கு பாருங்க. ஒன்றிய அரசுக்கு எவ்வளவு போகுது, மாநில அரசுக்கு எவ்வளவு போகுதுன்னு நல்லா பில்ல நல்லா செக் பண்ணி பாருங்க. அவர் பேசும்போது மக்கள் என்ன மக்கள் மயிர் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அப்படிதானே சொல்றீங்க. அப்படி எல்லாம் நான் சொல்லல. மக்கள் என்னைக்குமே எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க எல்லாத்துக்கும். சார் எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. நாங்க 3 மடங்கு அதிகமா பணம் கொடுத்து தாம அக்கேர் பண்றோம், அதை புரிஞ்சுக்கோங்க. அதை புரியாம அவரும் சொல்றாரு, நீ பேசுற. 100 ரூபாய் பெருமானம் பொருளுக்கு 300 ரூபாய் கொடுத்து எடுக்கிறோம், புரியுதுங்களா? அது பப்ளிக்காவே பேப்பர்லயும் கொடுத்தாச்சு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் அதை நிர்ணயம் பண்ணியாச்சு. சும்மா அதுக்கப்புறம் நாங்க எடுக்கிறோம் அரசியல் பண்றதுக்கு அவியல் பண்றது வேலையை பாக்குறது இந்த சீமானு பாட்டாளி மக்கள். இப்ப புதுசா ஒருத்தர் முளைச்சுக்கிட்டு வந்திருக்காரு சினிமால இருந்து. அவர் இதுல மெரினால போய் ஏற்பாடு கொடுக்குறாரு. மெரினா தான் இன்னைக்கு மக்களுக்கு ஏதோ பொழுதுபோக்கா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஏதோ விடுமுறை நாளானா அதுவுமே நீங்க பொழுதுபோக்கா இருக்குன்றீங்க. இப்பவுமே அது கோவா பீச்சா மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, இனிமே வந்து பீச்சுக்கு போறதா இருந்தா 30 ரூபாய் கட்டணம் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. அது ஒண்ணு ஃப்ரீயா ஒண்ணு இப்ப விட போறது இல்ல. அதுதான் மாத்த போறேன்னு நீங்களே சொல்லிருக்கீங்களா? அத்தைக்கு மீச முளைச்சு சித்தப்பான்னு கூப்பிட்டு அதுக்கு தேவையானது எல்லாம் அங்க எக்யூப்மெண்ட் எல்லாம் வைக்கணும். சும்மா எல்லாம் வைக்க முடியாது. அங்க போறோம்னா அதை தீம் பார்க் மாதிரி வச்ச பின்னாடிதான் அந்த பிரச்சனை. இப்ப தீம் பார்க்ல இப்ப செம்மொழி பூங்காவுக்கு போறீங்க, டிக்கெட் போட்டு தானே போக வேண்டியிருக்கு. செம்மொழி பூங்கா அதுக்கு ஏற்ற மாதிரி நாளைக்கு அதே நிலைமை தானே மெரினா பீச்சுக்கும். எல்லா பீச்சுக்கும் அப்படித்தான், எல்லாத்துக்கும் அப்படித்தான். ஏன்னா நீங்க பாட்டு போறீங்க, தின்றீங்க, தூக்கி போட்டு வந்துடுறீங்க. அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்றதுக்கு செலவாகுதா இல்லையா? பாத்ரூம் போறீங்க, அந்த பாத்ரூம் கழுவணும், கிளீன் பண்ணணும்னா அதுக்கு வேலைக்கு ஆள் போட வேண்டியிருக்கு, எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் அரசு வந்து பண்ணி தானே ஆகணும். இதெல்லாம் வந்து செலவாகுதுன்னு சொன்னீங்க. வரி வாங்குறேன் என்னையா வரி வாங்கிட்டு இருக்கோம்? வரி வாங்குறீங்க. எந்த நாட்டுல வரி வாங்கல? எல்லா நாட்டிலும் தான் வரி வாங்குறாங்க. சார் வரி வாங்காத நாடுகளும் சில, இப்ப நீங்க துபாய் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கெல்லாம் வந்து வரியே கிடையாது. ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னா யார் சொன்னா வரி இல்லைன்னு? துபாயில வரி இல்லன்னு தான் அந்த நாடே வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒண்ணும் கிடையாது. துபாயில வந்து என்ன கிணறும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அந்த குடியேறின நாடுதான் அது. அந்த நாடு அருமையா டெவலப் பண்ணிருக்காங்க, புரியுதா? அதையே நீங்க தமிழ்நாட்டுல பண்ணல. அதை டெவலப் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா அது மன்னர் ஆட்சி. அது என்னாச்சு? ஜனநாயக ஆட்சி இல்ல, மன்னர் ஆட்சி. அந்த மன்னர் நினைச்சா எதை வேணாலும் பண்ணிக்கலாம். இங்க அப்படி இல்ல, இது ஜனநாயக நாடு. இந்த ஏர்போர்ட்டுக்கு இடத்த எடுக்கிறோம்னா உடனே குறைச்சிட்டு வருதுங்க. இதே வந்து துபாயில வந்து ஏர்போர்ட் பண்றோம்னு சொன்னா எவனும் சொல்ல முடியாது. அது மன்னர் ஆட்சி, அது அவங்க டிக்டேட்டர்ஷிப், புரிஞ்சுக்கோங்க. அரசியல தெரியாம பேசாதீங்க. சரி, நான் கேள்வி கேட்கறது பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. இப்போ திமுக வந்து இவ்வளவு சப்போர்ட் பண்றாரு இல்லையா? இதே ஒரு கால் திமுக எதிர்கட்சியா இருக்குது. அதிமுக ஆட்சியில் பரந்தூர் விமான நிலையம் இப்படி ஆரம்பிக்காம இருக்குன்னா திமுக வந்து எப்படி தெரியுமா வானத்துக்கு பூமியை குதிச்சிருப்பாங்க. அவங்களுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்கு இல்லையா, அந்த மீடியாலாம் மிகப்பெரிய விவாத பொருளாக்கி அது வந்து விவசாயிகள் நிலம், அந்த மாதிரி விவசாயிகள் நிலம் அழிஞ்சிருந்தா நாடே தமிழ்நாடே குற்றச்சூர் ஆயிடுன்ற மாதிரி பிரச்சாரம் பண்ணுவாங்க. எப்படி வந்து அதிமுக வந்து ஆட்சியில் இருக்கும்போது மோடி சென்னைக்கு வரும்போது கோபேக் மோடின்னு சொன்னதும், மோடி கிட்ட வந்து அதிமுக முதல்வர் வந்து அடிமையாயிட்டாருன்னு சொன்னது எல்லாமே நடந்தது. இதே இவங்க திமுக ஆட்சியில் வந்தவங்க கம்பேக் மோடின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பிரதமரை வந்து விமான நிலையத்துக்கு கருப்பு கூட இல்லை வெள்ளை கூட போட்டு பிடிச்சி போய் கூப்பிட்டு வந்தாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து மாநில அரசினுடைய அரசு பயணமாக வந்திருக்காரு, அதனால் நாங்கள் வரவேற்பு கொடுக்குறோம். அப்போ இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி இருக்கும்போது மோடி கருவாடு விற்கவோ கஞ்சா விற்கவோ தமிழ்நாட்டுக்கு வந்தார். அவரும் அரசு முறை பயணமாக தானே வந்தார். அவரை எந்த மாதிரி நீங்கள் எதிர்த்தீங்க? இப்போ அதே நிலை தான் இப்போ பரந்தூர் விமானம். இவங்க எதிர்கட்சியாக இருந்ததுனால இந்த விஷயம் மிகப்பெரிய அளவுக்கு பேசுவாங்க. ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயத்தை நான் சொல்ல பாருங்க, மதுரையில் டங்ஸ்டன் இந்த இது பண்ணாங்க தெரியுமா, அந்த சுரங்கம் விஷயத்துல. அதுக்கு வந்து நீங்க எதுக்கு, அதுவும் வந்து மத்திய அரசுடைய திட்டம் தானே. மாநில அரசு வந்து விட்டுட்டு கம்மனு கொத்து முட்டி இருக்க வேண்டியதானே. மாநில அரசு நீங்க எதுக்கு தெரிவிச்சீங்க? அதுக்கு
சொல்லுங்க, எதுக்கு இருக்கீங்க? இதே மாதிரி அதுவும் விவசாயிகளுடைய கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்காக கார்பரேட்டுகளால் உருவாக்கப்பட்டது டங்ஸ்டன் இல்லைங்களா? அப்ப அதுக்கு மட்டும் நீங்க வந்து ஏன் சொன்னா அது மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் மிகப்பெரிய அளவு எடுத்து போராட்டம் நடத்தணும்னு கொஞ்சம் பயந்தீங்க. இது என்ன பண்ணுவீங்க? இங்க கூட போராட்டத்துக்கு நீங்களும் நானும் போய் கலந்துக்க முடியாது. பரந்தூரமான நிலை போடுறதுக்கு அந்த விவசாய நிலம் இருக்கு, 1000 ஏக்கர் விவசாய நிலத்தை சொந்தக்காரன் மட்டும் போராடலாம், மூணாவது ஆள் யாரும் போகக்கூடாது. ஆனா தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்கு இவங்க தமிழ்நாடு முழுக்க இருந்து மக்கள் போனாங்க போராட்டத்துக்கு. அதிமுக ஆட்சியில் போராடுறதுக்கு கூட ஒரு உரிமை இருந்தது. நான் சொல்றது போராட்டத்துக்கு ஒரு யார் நீங்களும் போனீங்க, நானும் போனேன், யார் யார் வந்து சமூக ஆர்வலர்கள் அத்தனை பேரும் அந்த போராட்டத்தில் கலந்துட்டாங்க இல்லையா? இன்னைக்கு நீங்க பரந்தூர் விமான நிலையத்துக்கு போராட்டத்துக்கு போங்க, நம்ம போனாவே நம்ம வழியிலே மடங்கி கைது செய்யப்படுறாங்க இல்லையா? அப்போ இதுதான் திமுகவினுடைய அரச பயங்கரவாதம். அதாவது எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்களுடைய நிலைப்பாடு வேறு, ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒட்டுமொத்தமா மக்களை அடக்கி ஒடுக்கி புரியுதுங்களா பண்றதுதான். இப்போ பரந்தூர் விமான நிலையம் விவசாயிகள் மட்டும் இல்லை, இது மேல்மா சிப்காடு விஷயத்திலேயும் அப்படிதான் நடக்குது. மேல்பாடு சிப்காடு விஷயத்துல என்ன நடக்குது? முழுக்க வந்து அங்க வந்து ஏவாவேல் அவங்க கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர் ஏவாவேல் வந்து பல லட்சம் ஏக்கர் இடம் அங்க வச்சிருக்காரு. ஏக்கர் என்ன இடம், அந்த இடத்துல மேல்மா சிப்காடு திறக்கல. ஆனா அப்பாவது மக்கள் கிட்ட இருந்து பிடுங்கி சிப்காடு தர. ஏன் சொன்னா அங்க சிப்காடு திறந்துட்டாங்கன்னா ஏவாவேலுடைய அவங்களுடைய லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு பார்த்தீங்களா வேல்யூ கூடும். புரியுதுங்களா உங்களுக்கு? வேல்யூ. இதுதான் இவங்களுடைய சூழ்ச்சி. இதுக்கு இவங்க போடுற படி என்ன? அரசு 100 ரூபாய் பொருள் 200 ரூபாய் கொடுத்துட்டு போங்க. அண்ணா அறிவாலய கேட்கிறாரு, அதானி கொடுத்துருவீங்களா? அதானி கேட்க சொல்லுங்க, கொடுத்துருவீங்களா? இன்னைக்கு அறிவாலயம் எத்தனை தமிழ்நாடு கேட்கிறாரு, வித்துட்டு போறீங்களா தமிழ்நாட்டை? தமிழ்நாடு நாங்க என்ன மக்கள் என்ன அப்படிதான் போராடுவாங்க. சும்மா நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது போராடினதுக்கு என்ன போராடிங்க? இந்த போராட்டத்துக்கு இந்த மாதிரி போராட்டங்கள் செய்ய கற்றுக் கொடுத்தது தமிழக மக்களுக்கு திமுக எந்தெந்த விஷயத்துக்கு போராடணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்தது இவனுக்குதான். இன்னைக்கு என்ன சொல்றாங்க பாருங்க, எல்லா விஷயத்தையும் போராடுறாங்க. துபாயில போராட பண்ண மன்னராட்சி, இங்க மயிலாட்சி நடக்குது, இங்க மன்னராட்சி தான் நடக்குது. அப்பனுக்கு பிறகு புள்ள, பிள்ளைக்கு பிறகு பேரன், பேரனுக்கு பிறகு புல்லு பேரன் அப்படின்னு வந்துட்டு இருக்கு. மக்கள் ஓட்டு போடுறாங்க. மன்னராட்சி இருக்கு, இங்க வந்து சுத்தி வரைக்கும் மன்னராட்சி தான் இருக்கு. திமுக தலைவர் வந்து வேற யாருன்னா வர முடியுமா? வர முடியாது. அப்பா தலைவராக இருப்பாரு, புள்ள வந்து துணை முதல்வராக இருப்பாரு. அப்பா செத்ததுக்கு அப்புறம் புள்ள முதல்வர் ஆயிடுவார், அவனுடைய புள்ள துணை முதல்வர் ஆயிடுவாரு. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. மன்னராட்சின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. ஒரு விஷயம் வச்சுக்கோ, மொத்தம் வந்து இந்த விமான நிலையத்துக்கு 3 இடங்களை பெட்மார்க் பண்ணி மத்திய அரசுக்கு அனுப்பிச்சதுல ஆட்சி காலத்துல ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்திலே நடந்த விஷயம். இந்த இடத்தை பண்றது விமான நிலைய இடம் இருக்க, இது இன்னைக்கு நேரத்தில் இல்ல, ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே பண்ணாங்க. ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, இதுல நம்ம இது இருக்குல்ல ஸ்ரீபெரும்புத்தூர், அந்த ஏரியாவில் வந்து நிலம் எடுக்கிறதுக்கு எல்லாம் முடிவு பண்ணி அரசாணை எல்லாம் போட்டாங்க. உடனே இப்போ இருக்கக்கூடிய திரு ராமதாஸ் அவர்கள் வந்து பெரிய போராட்டத்தை அறிவிச்சாரு. உடனே அந்த அம்மா அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆகினால அதுக்கப்புறம் அது அப்படியே கிடப்பில் கிடந்து போச்சு. அதுக்கப்புறம் எடப்பாடி ஐயா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 இடத்த சூஸ் பண்ணி அவர் ஒன்றிய அரசுக்கு அனுப்பிச்சாங்க. அது கிடப்பிலே கிடந்தது. திரும்ப அது நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா எங்களுக்கு அனுப்பிச்சாங்க. இதுல எது பெஸ்ட் அப்படின்னு நம்மள்கிட்ட கேட்டாங்க. இதுல எது பெஸ்ட்னாக்க நாங்க வந்து பரந்தூர் நிலம் தான் வந்து பெஸ்டா இருக்கு, அதனால பரந்தூர் நிலத்தை வந்து நம்ம வந்து செக்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க கொடுத்தோம். அதனால ஒட்டுமொத்த இதுவும் எங்க பொறுப்பு இல்லை, இது எல்லாமே வந்து எல்லா அரசுகளும் பண்ணினது தான். ரெண்டாவது, இந்த இடத்த வந்து எதுக்கு சூஸ் பண்ணோம்னா பெங்களூர் ஹைவே பக்கத்துல இருக்கு. பெங்களூர் ஹைவேல போகணும்னா மும்பை போகலாம், டெல்லி போகலாம், எல்லாம் போறதுக்கும் அந்த ஹைவே சரியா இருக்கு. ரெண்டாவது, இங்க இருக்கக்கூடிய மீனம்பாக்கம் விமான நிலையத்துக்கும் அதுக்கும் வந்து லிங்க் இருக்குது பக்கத்துல. இந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனாலதான் அதை சூஸ் பண்ணி. ரெண்டாவது, ஒரு நிறைய பேர் கேஸ் போட்டையில சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, நீங்க இதை கொடுத்தாருலாம், நீங்க வந்து விலை வந்து மார்க்கெட் ரேட்டை காட்டணும் 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக கொடுக்கணும்னு சொன்னதுனால இப்போ 3 மடங்கு அதிகமாக கொடுத்து அந்த நிலத்தை 80% மக்கள் கொடுத்துட்டாங்க.
20% மக்களை புடிச்சு வச்சுக்கிட்டு இப்ப இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்களும் டாக்டர் கட்சியும் எல்லாரும் அங்க எல்லாம் அங்க உங்களுடைய இதுதான் அங்க போய் இப்ப அந்த வேலை நடக்குது, புரியுதுங்களா? இதனால எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது, நம்ம நாட்டுக்கு தான் நஷ்டம். இதனால நம்ம நாட்டுக்கு என்ன நஷ்டம் வருது சார்? என்ன வருதுன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இன்றைக்கு வந்து இங்க இன்னைக்கு நீங்க கொஞ்சம் அப்படி ஓயமாறு பக்கம் போய் பாருங்க, வானளாவிய கட்டடங்கள்லாம் இருக்குது. அப்படின்னா எதனால இருக்குது? மல்டிநேஷனல் கம்பெனி இங்க வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்றதுனால தான். கிட்டத்தட்ட நமக்கு விவசாயத்தை அழிச்சு ஒரு டெக்னாலஜியை கொண்டு வரதுல என்ன சார் இருக்கு? விவசாயம் ஒட்டுமொத்த விவசாயத்தை அழிக்கலனா, இப்படி சொல்லிதான் நிறைய இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அழிஞ்சிட்டே வருது. இன்னைக்கு விவசாய நிலம் இங்க எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10,000 ஏக்கரா கூட வச்சுக்கோங்க. ஆனா எத்தனை 10 லட்சம் ஏக்கரா நிலம் இங்க விவசாய நிலம் இருக்கு இந்திய தமிழ்நாட்டுல மட்டுமே, புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவு நிலத்துல விவசாயம் நடக்குது. இது வெறும் 10,000 தான். இது ஒரு 5,000 இடத்துல இது வெறும் 1,200 1,300 ஏக்கரா தான் இது எடுக்கிறோம். மற்ற சின்ன சிப்காட்டு அது இதெல்லாம் மொத்தமா கணக்கு பண்ணியிருந்தா கூட அரசு வந்து கையகப்படுத்துறது மொத்தம் ஒரு 10,000 தான். அந்த எல்லா ஆட்சி காலத்திலையும் மொத்தம் அந்த 75 ஆண்டு காலத்துல அவ்வளவுதான் இருக்கும் லிஸ்ட். ஆகையினால விவசாயம் அது பாட்டுக்கு தான் நடக்குது. சும்மா விவசாயம் உழுதுமை கணக்கு பார்த்தா உலகு கூட மிஞ்சாது, சரியா? அது ஏதோ ஒரு போராட்டத்தை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கானு வேணும்னு. அதனால அதை பத்தி விட்டுடுங்க. அடுத்த கேள்வி என்னமோ கேட்டீங்க, அதை கேளுங்க. எப்படி மனசு இருக்கு உங்களுக்கு? எப்படி மனசு இருக்கு? திமுக எதிர்கட்சியா சாலைக்கு வந்து விவசாய நிலங்கள் பறிக்கப்படுதுன்னா விவசாயத்தை அழிச்சிட்டு இவங்க என்னத்தை வந்து ஒரு மாடல் சிட்டியா உருவாக்க போறாங்கன்னு சொல்லி பேசின வாங்கிட்டு இன்னைக்கு என்ன அழகா பேசுறாரு பாருங்க. இது ஒரு 1000 ஏக்கர் போனாலும் மயில் ஒண்ணுமே இல்லையா அவங்களுக்கோ அவங்க கட்சிக்கோ. அப்போ எந்த மக்கள் அவங்களை வாக்களிச்சாங்களோ அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அந்த மக்களுடைய எதிர்கால உணவையும் அழிக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தில் திமுக இருக்குன்னு சொன்னா விட்டுடுங்க. அவரே சொல்லிட்டு அதை பத்தி விட்டுருங்க அப்படின்ற பாவம். இதுக்கு மேல ஒன்றும் சொல்ல முடியாது.